இந்த பகவானை எண்ணி அம்மாள் தவம் இருக்கிறாள். பகவான் என்ன நினைக்கிறாள் ஐயா? இந்த சூழவல்லிக்கு நல்ல வரம் கொடுக்க வேண்டும். கண்டிப்பாக. ஆனால் இந்த அம்மா இத்தனை நாள் தவம் இருக்கிறாள் என்று பார்ப்போம். ஆமா. இந்த பகவான் மனதில் நினைத்து எப்படி வருகிறாள்? எப்படி வருகிறாள் ஐயா? ஆண்டவன் மகாதேவன் அருளை கொடுப்பார். ஆண்டவன் மகாதேவன் அருளை கொடுப்பார். அருளை கொடுப்பார். அவன் அருளை கொடுப்பார். அருளை கொடுப்பார். அவன் அருளை கொடுப்பார். ஆண்டவன் மகாதேவன் அருளை கொடுப்பார். ஆண்டவன் மகாதேவன் அருளை கொடுப்பார். அருளை கொடுப்பார். யசமனம் கொடுப்பார். அருளை கொடுப்பார். யசமனம் கொடுப்பார். ஆண்டவன் மகாதேவன் கொடுப்பாரே. ஆண்டவன் மகாதேவன் கொடுப்பாரே. கொடுப்பாரே. கேட்டவரம் கொடுத்திடுவார் சிவபெருமானா. கேட்டவரம் கொடுத்திடுவார் சிவபெருமானா. சிவபெருமானா அவன் ஆண்டவன் தானா. சிவபெருமானா அவன் ஆண்டவன் தானா. கேட்டவரம் கொடுத்திடுவார் சிவபெருமானா. கேட்டவரம் கொடுத்திடுவார் சிவபெருமானா. இந்த பகவான் மனதிலே நினைக்கிறார். அம்மா சூழவல்லிக்கு கேட்ட வரம் கொடுக்க வேண்டும். கொடுக்க வேண்டும். இந்த அம்மா அந்த ஆலயத்திலே சிவனாரை எண்ணி 41 தினம் அம்மாள் பகவானை எண்ணி தவம் இருந்து கொண்டிருக்கிறார். பகவான் நினைக்கிறார் அம்மாளுக்கு கேட்ட வரம் கொடுக்க வேண்டும் என்று மனதிலே எண்ணம் கொண்டு அந்த சிவபெருமான் கைலாசநாதன் மகாதேவன் 41 தினம் கழித்தவுடனே முன்னாலே காட்சி கொடுக்கிறார். பகவான் முன்னாலே காட்சி கொடுக்கிறார். பகவானுடைய உருவமானது எப்படி இருக்கிறது பத்தியா? எப்படி இருக்குது ஐயா சிவபெருமான் உருவம்? இந்த அழகாக இருக்கிறதாம். பகவானை பார்ப்பதற்கு 2 கண்கள் போராது. 1000 கண்கள் இருந்தாலும் அந்த அகிலாண்டேஸ்வரர் 1000 கண்ணுடையானை நாம் கொடுத்து வணங்கிக் கொண்டே இருக்கலாம். அந்த பகவான் எப்படி வருகிறாள்? இந்த இப்படி வந்து காட்சி கொடுக்கிறார். காளை நல்ல வாகனத்தே காளை வாகனத்தே
காய்க்கின்ற மலை ஊசி நல்ல காய்த்த மலை உத்திராட்சம் காய்த்த மலை பகவான் சோழவழி அம்மாளுக்கு முன்னால சிவன் காட்சி கொடுக்கிறார். குனிந்த புருவமும் கோவை சவாலும் பனித்த சடையும் பவளம் போல்வி. பகவானுடைய நிறம் அவ்வளவு நிறம். அம்மாள் சோழவழிக்கு முன்னால இறைவன் நிற்கிறார். அம்மா உனக்கு என்ன வர வேண்டும்? என்ன வர வேண்டும் அம்மா உனக்கு? அந்த சோழவழியானவள் என்ன கேட்கிறாள்? என்ன கேட்டு வருகிறாள்? பகவானை அடிதோடு எப்படி கேட்கிறாள்? எப்படி? பிள்ளை வரம் தாரும் ஐயா கேட்டிடுவாள் சோழவழியை கேட்டிடுவாள். சோழ நாட்டை ஆள்வதற்கு உச்சுமரம் கேட்டிடுவாய். இந்த அம்மா சிவனாரை வணங்கி கேட்கிறாள், ஐயா எனக்கு சோழ தேசத்தை ஆள்வதற்கு மடலை வர வேண்டும். அம்மா சோழவதி அம்மா உனக்கு மடலை வரம் உண்டு, குழந்தை வரம் உண்டு. ஆனால் நீ ஒரு குல தெய்வத்தை வழிபட வேண்டும். ஏன்னா அம்மாளுடைய குல தெய்வத்தை நீ வழிபட வேண்டும் என்று பகவான் விடை கொடுக்கிறார். ஆமா